மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் அந்த பாட்டை விட இந்த படத்தில் அந்த பாட்டு ரொம்ப ஷிங்க் ஆகிடுச்சு. 30 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த கிரியேஷன் பண்ணியிருக்காரு பாருங்க. நான் இப்போ இருக்க மியூசிக் ஓப்பனாக கேட்குறேன், ஏன் அவர் பாட்டை நீங்கள் எடுக்கிறீங்க? ப்ரெஸ்டீஜ் ஈகோ தலையிடுது. அதனால தான் கொஞ்சம் வனிதா வந்து சொல்கிறது பார்த்தா சில விஷயங்கள் வந்துட்டு அது ஒரு கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது. நான் மருமகள் ஆக போகிறேன், பணம் சேலரி வாங்க சொல்லி காப்புரிமைக்கான தொகையை இவர் கொடுத்துட்றாரு. இவர் எனக்கு இந்த பாட்டு வேணும்னு சொல்லிட்டு அவர் பிஃபோராக பிளானிங். அது கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணாது சார். இது கடந்த ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி நடந்த விஷயங்கள். தேங்க்ஸ் கார்டு போட்டால் ஒன்றும் பெருமைப்படுத்துகிற மாதிரி தான் அது. ஆமாம், ஆண்டனி வந்தாலே கொஞ்சம் யோசிச்சேன் நான். மக்களோட கேள்வி கரெக்ட். அது குருநாதர் நம்ம ரொம்ப விமர்சிக்க கூடாது. இது மாதிரி ஒரு கம்போசிங்லாம். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். நாம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சினிமா புகழ்பெற்ற ஏவி ஸ்டுடியோவில் தான் இருக்கோம். இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கெஸ்டாக சந்திக்க போகிறோம், வேற யாரும் இல்லை, பிரபல மியூசிக் டைரக்டர் ஏவி ரகு தான் சந்திக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரிங்க சார். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ புகழ்பெற்ற ஒரு சாங், இப்போ சர்ச்சைக்குரிய ஒரு சாங் ஒன்று வந்திருக்கு சார், சிவராத்திரி சாங். அதை ப்ளே பண்ணிட்டு போலாமா? அப்படி சார்? இல்லை வேணாம், நீங்கள் வந்தாலே ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குன்னு தெரியும் எனக்கு. எவ்வளோ பாடல் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் நைட் பாட்டா வேணாம், வேற என்னன்னு கேளுங்க. அதான் சார் நீங்கள் பேசும்போது போயிட்டு இருக்கட்டும் வேணாம். அது கொஞ்சம் வேற என்ன பாட்டு கேட்க? வேற இந்த உறவுகள் அந்த ஒரு சாங். அது சொன்னீங்களா, உறவுகள் தொடர் கதை, அருமையான சாங். ராஜா சார் கம்போசிங்ல யாரும் கேட்காத ஒரு பாட்டு. அது ஒரு பல்லவி. நான் கண்டிப்பா சார், கண்டிப்பா. உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் தொடரலாம், தொடர்பிலே ஒன்றும் முடியலாம், இனி எல்லாம் சுகமே. உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை. சூப்பர் சார், சூப்பர் சார். இதுக்கு எதுவும் காப்பிரைட்ஸ் கேட்க மாட்டாங்க சார்? இல்லை, இதுக்கெல்லாம் கேட்க மாட்டார். கண்டிப்பாக கேட்க மாட்டார். ஏன்னா அவருடைய சிஷியன் நீங்கள், அதனால கேட்க மாட்டார். எப்படி சார்? இல்லை, கண்டிப்பாக கேட்க மாட்டேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து ஒரு வீட்டில் தான் வாழ்ந்தேன். இல்லை, நீங்கள் அப்பா மாதிரி அப்படின்னு சொன்னவங்களே இன்னைக்கு வந்து தூக்கி போட்டாரு. அதான் சரி கேட்டேன். நீங்கள் அவருடைய சிஷியனா இருக்கிறீங்களே, இந்த பாட்டை வேற ப்ளே பண்ணி காமிச்சிட்டீங்க. நீங்கள் சொல்லுங்க, காப்பிரைட்ஸ் வந்தால் முன்னாடி சொல்லிருங்க, டெலிட் பண்ணிடலாம்ப்பா. என்னப்பா? இல்லை, நீங்கள் சொல்ல எனக்கே பயமா இருக்கு. கண்டிப்பாக கேட்க மாட்டாரு. சொல்லுங்க சார். இல்லை, சமீப காலமாகவே அவருடைய பாட்டு வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாது, தொட்ட தொண்ணூறு இருக்கு, பார்த்தன விட ஹம்மிங் கொடுக்கறதுக்கே பயமா இருக்கு, இங்கே சத்துக்குள்ள எது காப்பிரைட்ஸ் கேட்டுவாரோ அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. சமீபத்தில் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் வந்து அந்த சிவராத்திரி சாங் அதை பயன்படுத்துறதுக்காக இன்னைக்கு அவர் கிளைம் கேட்டிருக்காரு. எனக்கு ரைட்ஸ் வேணும், எனக்கு பேமெண்ட் கொடுத்து சொல்லி கேட்டிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த சாங் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு படத்தில் வந்துட்டு அந்தமா பண்ணியிருக்குது வந்துட்டு ரொம்ப. நான் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா ஷிங்க் ஆகிருக்கு. அவங்க அந்த படம் வந்து டப்பிங்லாம் அவங்க டாக்டரோட இங்கே ஏவிஎம் காம்பவுண்டில் தான் பண்ணாங்க. நான் டெய்லி பார்க்கறது உண்டு. அவங்க பேச மாட்டேன், பார்க்கறது உண்டு. அவங்க என்ன சார்பில் என்ன சொல்கிறாங்க, சோனிக்கிட்ட நான் ரைட்ஸ் வாங்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சோனிகிட்ட ரைட்ஸ் வாங்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த மேட்டரில் தேங்க்ஸ் கார்டில் இவர் பேர் போட்டிருக்காங்க. ஸோ அதனால ஒரு இஷ்யூ வந்திருக்குது. ஃபோட்டோவே வச்சு பண்ணியிருக்காங்க. ஆமாம், தேங்க்ஸ் கார்டில் ஒரு அவங்களுக்கு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஒரு எவ்வளோ பெரிய லெஜெண்ட்டு, அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறது தப்பு இல்லையே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு படத்துக்கு ஒரு ஸ்பான்சர்ட் வந்து ஒரு பேங்க் பண்ணால் தேங்க்ஸ் டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் போடுறோம், ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி போடுறோம். அது ஒரு 5-6 பேரில் இவர் பேர் போட்டேன். நான் அதுக்கு வந்துட்டு இது பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அந்த கேஸ் கொஞ்சம் போயிட்டுருக்கு சார், போயிட்டுருக்கு. இல்லை, உண்மையிலேயே வந்து இப்போ அந்த ரைட்ஸ் வந்து யாருக்கு சார் போகணும்? ஏன்னா அது ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. இப்போ கேட்டால் நான் வந்து சோனிகிட்ட வாங்கிட்டேங்குது, அதுக்கப்புறம் இளையராஜா சார்ட்ட போய் நான் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி அவர் சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படிங்குது. அந்த ரைட்ஸ் யாருக்கு தான் சார் போகணும்? இல்லை, ஆக்சுவலி என்னன்னா இந்த படம் ரைட்ஸ் எனக்கு தெரியல. ஆக்சுவலி வந்து முதல்ல கம்போஸ் பண்ண சொல்ல எக்கோ ரெக்கார்டிங் நிறுவனம், அதுக்கப்புறம் விசிறின்னு சொல்லிட்டு போட்டு ராஜா நிறுவனம் ஒன்று இருக்கும். அதில் வந்து ராஜா சார் என்ன செய்யறாரு, சம்பளம் பேச சொல்லி அந்த ரைட்ஸை வாங்கிட்டார். இது உண்மை. அந்த சம்பளம் இது பண்ண சொல்லி இந்த ரைட்ஸ் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. போட்டுட்டு அந்த நிறுவனத்தை இவர் தான் ரைட்ஸில் வச்சிருக்காரு. இது கடந்த ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி நடந்த விஷயங்கள் இதெல்லாம். சில படங்கள் வந்து சோனியோ மற்றபடி வாங்கியிருக்காங்க, பர்டிகுலர் இவர் வாங்கியிருக்காரு. ஸோ அதை பண்ண சொல்ல என் பாட்டுக்கு ரைட்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு இவர் கேட்கறதுக்கு உரிமை இருக்குது, அதுக்கு ஆதாரம் இருக்குது. இல்லாட்டி கோர்ட் என்றைக்குமே இவர் இப்போ போலின்னு சொல்லியிருக்கோமே. இதுதான் உண்மை சார், இதுதான் உண்மை.
இல்ல இருந்தாலும் நான் போய் நான் சார்ட்ட வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன், யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பயன்படுத்தினேன் அப்படிங்குது சார். அது நம்ம யாரும் நேரில் பார்க்கல. அது என்ன இவர் சைடு இருந்து இன்னும் ஒரு இன்டர்வியூ வரல, ஒன்றும் தெரியல. அது உண்மை என்னன்னு தெரியல. ஆக்சுவலி இந்த கேஸ் போயிருக்கு, இப்போ கேஸ் போயிருக்கு. இந்த வனிதா வந்து டேரிங்காக பேசியிருக்கு, நான் இது பண்ணல. இப்போ பாட்டு ரைட்ஸுக்கு சம்மந்தம் இல்லை, அது இவருக்கும் இதுக்கும் போயிடுச்சு, சோனிக்கும் போயிடுச்சு. இப்போ தேங்க்ஸ் கார்டு போட்டதுக்கு தான் இப்போ பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. இல்லை தேங்க்ஸ் கார்டு போடுறது என்ன சார் ஒரு பிரச்சனை? ஏன் வேண்டாங்கிறாரா இல்லை எப்படி எதனால? அது வந்துட்டு தேங்க்ஸ் கார்டு போட்டால் ஒன்று பெருமைப்படுத்துகிற மாதிரி தான் அது. ஆமாம், அதை விட்டு இருக்கலாம். அது என்னன்னு தெரியல. அவர் கூட இருக்கங்க யாருன்னா சொல்லி கொடுக்குறாங்களா என்னன்னு கூட தெரியல. இது வந்து பெருந்தன்மை. ஏன்னா எவ்வளோ படத்துக்கு ஃப்ரீயாக மியூசிக் பண்ணவர் தான் இவர், ஒரு படத்துக்கே பண்ணவர். ஆமாம், புரியுதுங்களா? இதுக்கு ஏன் இந்த மாதிரி கேட்குறான்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு அவரோட உயரம் எங்கேயோ இருக்குது. உலக உருண்டை மேலே நிற்கிற ஒரு இசைஞானி இளையராஜா. மறுபடியும் சொல்கிறேன், 10 மணிக்கு மேலே நம்மளை தூங்க வைக்கிறது அவ்வளோதான். கண்டிப்பாக. ஆக்சுவலி டிராவலிங்ல ஒரு பாட்டை கேட்காத ஆட்களே கிடையாது. இங்கே வட்டாரத்தில் ஏவி வட்டாரத்தில் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதை விட்டுட்டு போயிருக்கலாம், அவர் ஏன் எடுக்கிறார், இதெல்லாம் ஒரு பெண்ணை அளவு வச்சு பார்க்குறாங்க அப்படிலாம் இல்லை, அவர் ரேஞ்சு எங்கேயோ இருக்கு, எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. குருநாதரை நம்ம ரொம்ப விமர்சிக்க கூடாது. இல்ல ஒரு பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் தயாராகுது அப்படிங்கும்போது அதுக்கு கேட்கலாம், என்னுடைய பர்மிஷன் வாங்கி அந்த பாட்டை யூஸ் பண்ணீங்க அப்படி கேட்கலாம், அதுக்கு உரிமை இருக்கு. பாவம் இது ஏதோ சாதாரண ஒரு சின்ன படம், பட்ஜெட் படம் பண்ணிட்டு இருக்கு, இதுக்கும் போய் கார்பரேட்ஸ் கேட்கணுமா? அப்ப இளையராஜா அவர்களுக்கு வந்து பணம் தான் முதன்மையா இருக்கா அப்படின்லாம் கேட்கறாங்களா சார்? ஆண்டனி வந்தாலே கொஞ்சம் யோசிச்சேன் நான். மக்களோட கேள்வி கரெக்ட். அது அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண யாருக்கும் ஒரு உட்காந்து அவர் அமர வச்சு சொன்னா கண்டிப்பா கேட்பாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு. யார் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க அவருக்கு தெரியல. எக்ஸ்பிளைன் பண்ணா கேட்பாரு சார் கண்டிப்பாங்க. ஏன்னா எனக்கு என்னென்ன வருத்தமா இருக்கு, இவ்வளவு உயர்ந்த மனிதரை வந்து விமர்சனம் பண்ண சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும் கண்டிப்பா. அதனாலதான் கேட்கிறேன். நேத்தோட வனிதா இந்த கோர்ட்ல என்ன சொன்னுச்சு, நான் வந்து கோர்ட்டுக்குள்ள கார் கொண்டு போக முடியாதுன்னு கேப்ல வந்தாங்க. கேப்ல வரும்போது அந்த கேப் டிரைவர் வந்து ரொம்ப இதா இப்ப சொன்னாரு, இவருக்கு இதான் வேலையா போச்சு. அந்த வனிதா சொன்னதான், வனிதா விஜயகுமார் சொன்னதான் நான் கேட்கிறேன். ஒரு கேப் டிரைவர் கூட இளையராஜா பார்த்து ரொம்ப இதா பேசுறாரு, இவருக்கு இதே வேலையா போச்சு, ஆகுனா ரைட்ஸுங்கிறாரு அப்படின்னா ஒரு கேப் டிரைவர் கூட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வனிதாவும் கேள்வி. எந்த பார்வையில் எடுத்துக்கணும்னா அவர் இந்த ஒரு கால் டாக்ஸி டிரைவர் சொல்றாருன்னா இவ்வளவு உயர்ந்த மனிதன் ஏன் இந்த விமர்சனத்துக்கு ஆளாகிறார், அந்த எண்ணத்துல தான் சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ உயர்ந்த மனிதன், நான் நீ கால் டாக்ஸி ஓட்டின்னு போறேன்னா இவர் பாட்டெல்லாம் கேட்டு ஓட்டிட்டு போறேன், இது விட்டு கொடுத்துருக்கலாமே அப்படி ஒரு எண்ணத்துல சொல்லியிருக்கலாம். அதுதான் எனக்கு மக்களோட கருத்தாவும் இருக்குல்ல. அது 100% மக்கள் எல்லாமே என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி அவர் பண்றாங்க, ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, எடுத்துட்டு போட்டோமே அப்படின்ட்டு. ஆக்சுவலி இல்லை, சோனிக்கிட்ட ரைட்ஸ் வாங்கிடுச்சுன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. இது ஏன் கான்ட்ரவர்சி போகுது, இது மேலே நம்ம பேச முடியாது, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு இசை பிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து இன்னைக்கு வந்து இது மாதிரி ஒரு விமர்சனம் கேட்கும்போது நம்மளுக்கே சங்கடமா இருக்கு. ரொம்ப சங்கடமா இருக்கு. இதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் ஒரு கெட்ட பேர் வாங்கினா, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உச்சத்துல இருக்காரு, அவர் இடத்த யாராலும் நிரப்ப முடியாது. ஆமா, ஆனா இவருடைய அணுகுமுறை வந்து இப்ப ஒரு சரிவு நோக்கி போகுதா அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. சொல்ல முடியாது. த கிரேட் கம்போசர், அது எனக்கு வருத்தம். அது மறக்க முடியாது. காலைல கூட கேட்டேன், ஒரு சனம் தூங்கிடுச்சு, பூத காத்து அடிச்சிருச்சு, பாவிமனம் டடடடா. இது மாதிரி ஒரு கம்போசிங்லாம் அது பார்க்க சொல்ல சில விஷயம் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. அவரு மௌனமா கார்பரேட்ஸ் கேட்டுவார்னா இல்ல, கார்பரேட்லாம் கேட்க மாட்டாரு, மௌனமா இருக்கலாம் நல்லது அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அது ஏன் இதை மாதிரி பண்றாரு எனக்கு யார் போய் கேட்குறது சார், அவர் யார் போய் கேட்கறது சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் கேட்க முடியாது. விமர்சனத்துக்கு ஆளாக சொல்லதான் நம்மளுக்கு வருத்தமா இருக்கு. சம்டைம் நம்மளுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு, இரிட்டேட்டா இருக்கு, ஏன் இது மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. இதான் சார். இல்லை இப்போ அதில் ஒரு இது சொல்கிறாங்க என்னன்னா, இவர் வந்து தயாரிப்பாளர்கிட்ட காசு வாங்குமே டியூன் போட்டிருப்பாரு, பலரும் பல விதமாக சொல்கிறாங்க. அன்னைக்கு பேமெண்ட் வாங்கிட்டு தான் ஒரு டியூன் போட்டிருப்பாரு, இவர் ஏன் அதை உரிமை கொண்டாட்டம் அப்படிலாம் சொல்கிறாங்க சார். முறைப்படி அதுதான் தயாரிப்பாளர் தான் போகணும். பல தயாரிப்பாளர் படம் ஓடாட்டினா சூசைட் பண்ணிக்கிறாங்க, வாழ்க்கையே போச்சு. அப்படிங்கும்போது இவர் ஏன் அதை கொண்டாடணும், உரிமை கொண்டாடணும்னு கேட்குறாங்களா சார்? இல்லை சார், தயாரிப்பாளருக்கு பணம் வாங்கிட்டு இவர் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாரு, அப்பவே போட்டுக்கிறாரு, அதுக்கு ஒரு அமௌண்ட் லெஸ் பண்ணிடுறாங்க, எனக்கு இந்த காப்புரிமை கொடுத்துன்னு சொல்லி பண்ணிடுறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு காப்பிரைட் வாங்கிட்டு நிறைய மியூசிஷியனுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு சார். இசைக்கலைஞருக்கு நிறைய பேர் உண்மைதானே சார்? அது 100% உண்மை. நிறைய பேர் ஏவிஎம்ல வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கடுமையாக பேசல, வெளியில் அது அவரே சொல்லலாம், சொல்ல மாட்டேன்றார் அவர். இதான் உண்மை. சில பேருக்கு விட்டு கொடுக்கலாம், அது என்னன்னு தெரியல. அது
வனிதா வந்து சொல்றது பார்த்தா சில விஷயங்கள் வந்துட்டு அது ஒரு கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது. நான் மருமகள் ஆக போறேன் இதை மாதிரி அதெல்லாம் சொல்லி கூட வந்துட்டு அந்த ஃபேமிலி வந்துட்டு நீங்க இல்ல அதுதான் இப்போ ஒரு பெண்ணு வந்து இப்படி மாதிரி அதாவது தனிநபர் விமர்சனத்துக்கு ஆளாகிட்டாரே திரு இளையராஜா அவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி நேற்று கிளம்பிருச்சு. ஏன்னா அதான் சொல்றேன், நான் அவர் வீட்டு மருமகள் ஆக வேண்டியதுங்க. என்ன சொல்ல போனா அவர் பையன் லவ் பண்ணாரு, அவர் பையன்கிட்ட கேட்கிறாரு நீ என்ன லவ் பண்ணி எங்க அப்பாவை லவ் பண்ணி கேட்கிறாரு. அது ஆக்சுவலி ஏற்றுக்கவே முடியாது. அந்த ஃபேமிலி எப்படின்னா நல்லா கேட்டுங்க சார், ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. இன்னைக்கு கூட அவர் வீட்டுக்கு போங்க, உள்ளே போனால் ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கும், ஒரு தெய்வீகமாக இருக்கும். உள்ளே போனால் ரைட் சைடு விநாயகர் சிலை இருக்கும், இது இருக்கும். அதே மாதிரி அவரும் கார்த்திக் சரி யுவன் சரி அதிகம் பேசவே மாட்டாங்க, அவங்களாம் எதுவுமே பேச மாட்டாங்க. அது இன்னொரு விஷயம் என்ன, கார்த்திக் சரி யுவன் சரி தன் அப்பா பெரிய ஆளுமைன்னு சொல்கிறது எந்த இடத்துலும் காட்டிக்கவே மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி அது. இவங்க சொல்கிறது அந்த விஷயம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. மருமகா போகிறேன் நான் வந்துட்டு, அதுவும் அவர் பெரியவர். அவர் விஜயகுமாரை விட ராஜா சார் வந்துட்டு அவங்க வனிதா அப்பாவோட ஒரு 4-5 வருஷம் பெரியவர். அவரு போயிட்டு சினிமாவில் நிறைய பேர் அவரை சாமின்னு தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. இந்த உட்கார மாட்டாங்க ஒழுக்கம் சார். இப்போ அவரை பார்த்தா நாங்களும் சார் இது வரைக்கும் எந்த திரைப்படத்தில் எந்த ஒரு பழக்கம் கிடையாது. பட் இதெல்லாம் விமர்சனம் பண்ண சொல்ல எனக்கு அவர் மேலே கொஞ்சம் நெருடல் வருது. ஏன் இந்த மாதிரி இவ்வளோ உயரத்தில் இருக்கீங்களே நீங்கள், ஏன் இதெல்லாம் வந்து சாதாரண வனிதாவை சொல்ல பொதுவாக சாதாரண ஆள்லாம் விமர்சனம் பண்ணுறீங்களே, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஒரு கொஞ்சம் அதுக்கு முன்னிருந்து நிற்கணும். இந்த கார்பரேட் இஷ்யூஸ் வந்து எப்படி சார், இப்போ நீங்களும் ஒரு இசையமைப்பாளர், உண்மையிலே யாருக்கு போகணும் சார்? ஆக்சுவலி கார்பரேட் வந்துட்டு இப்போ வந்து இப்போ இருக்க மியூசிக் ரேட் எல்லாமே வந்துட்டு அது நாங்கள் தலையிட மாட்டோம். சம்பளம் வாங்கிட்டா வந்துட்டு நாங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அசிஸ்டன்ட் 2-3 பேர் இருப்பாங்க. இவர் ஏன் கார்பரேட் கேட்குறாங்கன்னா டோட்டலி எல்லாமே நோட்ஸ் இவர் தான் எழுதுறது, படைப்புகள் எல்லாமே இவர் தான் பண்ணுறது. மறுபடியும் சொல்கிறேன், காப்பிரைட் அவர் அட்வான்ஸ் பணம் சேலரி வாங்க சொல்லி காப்புரிமைக்கான தொகையை இவர் கொடுத்துட்றாரு. இவர் எனக்கு இந்த பாட்டு வேணும்னு சொல்லிட்டு அவர் பிஃபோராக பிளானிங் அது. அதனால தான் காப்பிரைட் இவருக்கு சொந்தமானது. இல்லாட்டி கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணாது சார். ராஜா சார் சைடு தப்புன்னு சொல்லிட்டு எப்பயும் உரிமையை பண்ணியிருக்கோம் சார். அது கொஞ்சம் யோசிக்கணும் இல்லை நீங்கள். கண்டிப்பாக இதுதான் உண்மை. இவரோட தரப்புல என்னன்னா, நீங்கள் 5 கோடி 10 கோடி கொடுத்து ஒரு மியூசிக் போட வைக்கிறீங்க. ஆமாம். ஆனா அந்த படம் அந்த பாட்டு கிட்ட இருந்தா என்னுடைய பாட்டு தான் தேவைப்படுதா அப்படின்னு ஒவ்வொரு தரப்பும் கேட்கிறாருல்ல, அது நியாயம் தானே சார்? எதுக்கு இப்போ வந்து திரும்ப இளையராஜா சாரோடைய சாங்கை பயன்படுத்தினா திரும்ப அந்த கார்பரேட் சீஸுக்குள்ள போகணும், எதுக்கு சார் இது? நல்ல கேள்வி இது. இப்போ உன்னுடைய வனிதா படத்துக்கு அந்த பாட்டு வந்து அவர் அந்த மைக்கேல் மதன காமராஜ் படத்தில் அந்த பாட்டை விட இந்த படத்துல அந்த பாட்டு ரொம்ப ஷிங்க் ஆயிருக்கு. அப்படிங்களா? அப்போ 30 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த கிரியேஷன் பண்ணியிருக்காரு பாருங்க. நான் இப்போ இருக்க மியூசிக் ஓப்பனாக கேட்குறேன், ஏன் அவர் பாட்டை நீங்கள் எடுக்கிறீங்க? அதுதான் கங்கைமரன் அண்ணன் கேட்குறாரு, உங்களுக்கு வேற கிரியேஷன் கிடையாதா? புரிதுங்களா? நீ ஏன் எடுக்கிறீங்க? எடுக்கிறதால இந்த பிரச்சனை வருது. மியூசிக் டேரக்டருக்கு அப்போ திறமை இல்லையா, இல்லை எப்படி கிரியேஷன் பண்ண தெரியல? ஓப்பனாக சொல்கிறேன், கிரியேஷன் பண்ண தெரியல. ஒருத்தர் வந்து நீ அதை விட ஓஹோன்னு வேணாம், ஈக்குவலாக நீ கம்போஸ் பண்ணி காமிக்கலாமே. புரியுதுங்களா? நீ பாட்டை எடுக்கிறது சர்ச்சை. இப்போ பாருங்க, இன்னும் 2-3 படத்தில் அவர் பாட்டை வரப்போகுது பாருங்க. இதுதான் காலங்காலமாக வருது. அப்போது கிரேட் கம்போசர் ஒரு மைக்கேல் மதன் காமராஜ் படம் வந்து 30 வருஷம் ஆச்சு. மிஸ்ஸஸ் வந்து இந்த இப்போ பாட்டுக்கு சிங்க்ரைஸ் ஆகுதுன்னா அப்போ அவரோட கம்போசிங் எவ்வளோ பெரிய திறமை பாருங்க. அட்வான்ஸாக திங்க் பண்ணி நீங்கள் மிஸ்ஸஸ் படம் பாருங்க, அது கமல் ரூபினி பண்ணியிருப்பாங்க. அதை விட இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பர்டிகுலர் அந்த பாட்டை ஒட்டி நான் சொல்கிறேன், படத்தை பற்றி நான் விமர்சனம் பண்ண மாட்டேன். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிருக்கு. அந்த பாட்டுக்காக ஆடியன்ஸ் உள்ள போறாங்க. இல்ல அதான் சார், இப்ப அந்த பாட்டுக்காக நீங்களே சொல்றீங்க ஆடியன்ஸ் உள்ள போறாங்கன்னு. அப்ப அந்த ஹைப்பு பெருமை எல்லாமே இளையராஜா சார். ஆமா சார், அதை வந்து விட்டுட்டு போலாமே. அதான் சார் பேசுறோம்ல, 30 வருஷம் முன்னாடி போட்ட டியூன் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பெருசா பேசப்படுது. அந்த சிச்சுவேஷன் கரெக்டா ஆப்டா இருக்கு, அதனாலதான் அந்த பாட்டை பயன்படுத்தணும்னு சொல்றீங்க. அதை விட்டுட்டு போயிடலாமா சார்? ஒரு சின்ன பட்ஜெட் படம் பண்றாங்க அப்படிங்கும்போது விட்டுட்டு போயிடலாமே. அதை பெருசுபடுத்தணுங்கிறேன். நீங்க எடுத்து சொல்லுங்க, நீங்க ஊடகால் போய் சொல்லுங்க, கண்டிப்பா எடுத்து பாருங்க. பல முறை பேசியிருக்கான், நீங்க சொல்ற மாதிரி அவர் காதுல எட்டலையான்னு தெரியல. கண்டிப்பா போயிருக்காது. அது நிறைய படங்கள் சார் இலவசமா பண்ணியிருக்காரு சார். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு என்னையா பேலன்ஸ் ஒரு இருக்கு, என்னால் முடியல, சரி போயா ரிலீஸ் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படம் பண்ணியிருக்காரு. அது மாதிரி நிறைய ப்ரொடியூசரு டைரக்டர் வாழ வச்சிருக்கா சார். சார் எவ்வளோ ஹீரோ வாழ வச்சிருக்காரு சார் ஒரு பாட்டால், அதில் எந்த மாற்றம் கிடையாது. இது மாதிரி போயிட்டு அது மாதிரி சொல்லியிருக்கலாம், உடனே ஓகே பண்ணிட்டு இருப்பாரு. இதில் வந்து என்னென்னா அந்த ப்ரெஸ்டேஜ் ஈகோ தலையிடுது. அதனால தான் கொஞ்சம் என்ன பொறுத்து இருக்கும். இல்லை அதனால அசிங்கப்படுறது ஒரு தானே சார், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது வேறு. என்னடா ஒரு நடிகை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஸ்டார் வந்து அசிங்கப்படுத்தணுமா அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குமே வருத்தம் இருக்கு, ஒரு வருத்தம் வருத்தம் இருக்கு. அதுதான் நான் கேட்குறேன்.
இது தேவையா அப்படின்னு தேவை. எனக்கும் வருத்தம் தான் இருக்குது, ஓப்பனாக சொல்கிறேன். என்னோட குருநாதர் தான் அது கொஞ்சம் சாதாரண நபர்லாம் விமர்சனம் பண்ண சொல்ல ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி ஆகஸ்ட் 2 சிம்போனி பண்ண போகிறாரு, உங்களுக்கு மியூசிக் லைவாக வாசிக்க போகிறாரு. ஒரு மாபெரும் ஒரு மகா கலைஞன். சில விஷயத்தில் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குது. சில பேருக்கு வந்து ஒரு நெருடலாகவே இருக்குது. என்னையே நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சார் அவரு என்ன அவருக்கு என்ன வருமானம் இல்லையா, புகழ் இல்லையா, எது இல்லையா, கோடியோடய கொட்டுது அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருக்காரு, அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு கேட்குறப்போ நம்மளுக்கு கொஸ்டின் ஆன்சர் அவர் கேட்குற கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியல. அது அவர் காதுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக அதை ரெக்டிஃபை பண்ணிப்பார் அந்த எரர்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். ரொம்ப சந்தோஷம் ஆண்டனி, அருமையான ஒரு கொஸ்டின்லாம் கேட்டீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.